நாங்கள் கங்கராம்பாளையத்தில் இருக்கும்போது எனக்கு தெரியும். அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப அவரை பற்றி ரொம்ப விமர்சையாக செஞ்சுன்னு இருந்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாரு. எங்கள் குழந்தை குட்டிங்களெல்லாம் அவர் தான் வளர்த்தாரு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். இப்போ ஓரளவு நல்லாவே இருக்கிறோம். நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் புண்ணியத்தில் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். இப்போது எனக்கு வந்து 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்க வந்து நல்ல ஓரளவு படித்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவர் கட்டி கொடுத்தவங்க அவர் தான். எல்லாமே அவர் தான் செஞ்சார். எங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. சாமி ராகவேந்திரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாமி எங்கள் வீட்டுக்காரர் நல்ல பக்தர் தான். அவர் ராகவேந்திர பக்தர் தான். நான் வந்து சென்னையில் பிறந்தேன். சென்னையில் பிறந்து வேலூரில் இருந்து கங்கராம்பாளையத்தில் கட்டின்னு போனோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாதாரண வியாபாரம் பண்ணுறவர் தான். அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒருத்தருடைய மூலியமாக நாங்கள் வந்து அவர் சாமியை நாங்கள் வந்து நினச்சிக்கின்னு அவர் அவர் தான் இட்டுன்னு போனார் அவரை. அப்புறமேல்பட்டு தான் எங்கள் பசங்களெல்லாம் நாங்கள் இட்டுன்னு போய் அப்போ வந்து அவரை வந்து சாமியை பார்க்குறதுக்கு ரொம்பவும் நாங்கள் கிட்டவே இருந்து சாமியை பார்த்தோம். நாங்கள் எங்களுக்கு போகணும்னு நினச்சோம்னா நாங்கள் உடனே நாங்கள் கிளம்பிடுவோம். நானும் எங்கள் வீட்டுக்காரரு ஆராதனைக்கு எப்போவுமே இந்த கண்டினியூவாக நாங்கள் அங்கே கோயிலுக்கு போயிடுவோம். நாங்கள் இப்போ கூட போயிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்குது. ஏதோ அவர் எங்களுக்கு எல்லாமே செய்கிறார். நாங்கள் செய்யணும் அப்படின்றது நாங்கள் ஒன்றும் இது இல்லை. நாங்கள் அவரை கும்பிடுறோம். அவருக்கு எங்களுக்கு வேண்டியதே எல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு அவர். எனக்கு 4 பொண்ணுப்பா. 4 பொண்ணு இருந்தது. 4 பொண்ணுங்க இருந்தாங்க. இவங்களை எப்படி கரை சேர்க்க போகிறேன்ட்டு ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்கள தான் இருந்தாங்க எல்லாம். நான் சரி எப்படியோ இவரை நம்பி நம்ம வரோம், இவர் கைவிட்டுருவாரா அப்படின்ற அந்த அளவுக்கு நாங்கள் வந்து போனோம். எல்லாமே நல்ல நிலைக்கு தான் அவர் எல்லாம் செய்து எல்லாருமே எல்லாருக்கும் நல்ல இதுவாக செய்து நல்லதாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே யாரும் எதுவும் கஷ்டங்களில் ஒன்றும் இல்லை. அவங்க 4 பொண்ணு. பெரிய பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில் மாப்பிள்ளை அவருடைய வீட்டுக்காரர் வந்து ஜிக்மர் வேலை செய்கிறாரு. 2வது பொண்ணு வந்து விழுப்புரத்தில் கட்டி கொடுத்தோம். விழுப்புரத்தில் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து இதில் டிப்போவில் இருக்கிறாரு, பெரியார் டிப்போவில் இருக்கார். 3வது மாப்பிள்ளை வந்து பிடிஓ ஆஃபீஸில் இருக்கார். 4வது மாப்பிள்ளை வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாரு. பெரிய பொண்ணுக்கு வந்து 2 பையன். 2வது பொண்ணுக்கு வந்து 2 பொண்ணு 1 பையன். 3வது பொண்ணுக்கு 1 பொண்ணு 1 பையன். 4வது பொண்ணுக்கு 1 பொண்ணு 1 பையன். எல்லாமே அவங்க எல்லாருமே அவரை வந்து வணங்குவாங்க. வியாழக்கிழமைச்சுன்னா விரதம் இருந்து நல்லாவே செய்வாங்க. எல்லாருக்கும் குழந்தைங்க குட்டிங்கலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் பசங்களுக்கு எல்லாம் அவரை பிடிக்கும். எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி சண்டை வந்துடுது. அதில் நான் வந்து அவர்கிட்ட சொல்லாத நான் கோயிலுக்கு போயிட்டேன். நான் இந்த பக்கம் படுத்துக்கினேன். பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு அவர் கால் கட்டிய கரெக்டாக மணி 3 தான் இருக்கும். அடிச்சா இருப்பார் தலையில். யாருன்னு சொல்லிட்டு ஏந்து பார்த்தா அப்போ தான் அந்த செருப்பு போட்டுக்கின்னு கட்டை செருப்பு போட்டுக்கின்னு துங்கபத்திரா நதிக்கு போகிறாரு குளிக்கிறதுக்கு. டக் டக் டக்குன்னு சத்தம் கேட்குது எனக்கு. ஏன் சொக்கான்ட்டேன். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மாடு கீடு எல்லாம் படுத்து தூங்குதுங்க. சரி இவர் நம்மளை போக சொல்லிட்டாரு. உடனே ஏந்திரிச்சேன். போய் குளிச்சுட்டு நேராக 6:30 மணி ட்ரெயினில் கிளம்பினேன். உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு பேசக்கொள்ள அவர் பேசுவார். என்னுடைய கனவுல வருவார். வியாழக்கிழமாச்சுன்னா வந்து எழுந்துரு அப்படின்வார். ஏதோ சொல்லியெல்லாம் பார்ப்பார். ஆனால் அது என்னை ரொம்ப யூகிக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியாது. அவர் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லி அழுவேன். என்ன சொல்கிறான்னு தெரியல அப்படின்ட்டு. சரின்னுவார். அதான் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர். ஆரம்பத்தில் கஷ்டம் கொடுத்தாரு. இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. நாங்கள் நினச்சா நாங்கள் போவோம். ஒரு வருஷத்தில் 4 வாட்டி 5 வாட்டி கூட போவோம். இல்லை மாதத்தில் 1 வாட்டி போவோம். இன்றைக்கி போகணும்னு சொல்லுவேன் நான். உடனே ஒரு வாரத்தில் டிக்கெட் போட்டு இட்டுன்னு போயிடுவார். இட்டுன்னு போய்ட்டு 2 நாள் இருந்துட்டு தான் பார்த்துட்டு வருவோம் அவரை. நான் எனக்கு ஒன்று சொத்து வேணும் அதெல்லாம் நான் கேட்கல. என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பொண்ணுங்கள்லாம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும். அதான் வேற ஒன்று. கொஞ்ச நேரம் கஷ்டம் கொடுக்கல சொல்லணும். எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு. அப்படின்னா வேற வழி அவரை தான் பிடிச்சிக்கணும்.
அவரே தான் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. கஷ்டம் கொடுத்தா வேற சாமி போய் கும்பிடு, வேற குரு போய் கும்பிட வேண்டியது. எங்களால் முடியல. இப்போ திருப்பதி போகிறோம், பார்த்துட்டு உடனே வந்துடுவோம். வேற எந்த கோயிலுக்கும் பார்த்து இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு முக்கியமானவர். இவர் தான் குரு, குருராஜா, ராயர், எல்லாமே இவர் தான். ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை மந்திராலயம் போறீங்க? நாங்கள் வருஷத்துக்கு 5-6 தடவை கூட போவோம் சொன்னா. ஆமாம், விழுப்புரத்துலேருந்து. விழுப்புரத்துலேருந்து போயிடுவோம். இப்போ வந்து நம்ம திங்கக்கிழமை போகணுன்னா நாங்கள் இங்கேருந்து சாயந்தரம் 7 மணிக்கெலாம் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஏறிடுவோம். இது காலையில் 8:30 மணிக்கெலாம் எடுத்து விட்டுருவோம். அப்படி மீறி டிக்கெட் இல்லைன்னா நம்ம மெட்ராஸில் தான் போய் யார் நின்றுவார். மெட்ராஸில் 6 மணி வண்டிக்கு என்ன பண்ணுவோம், காலையில் 9 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். இங்கேருந்து சென்ட்ரலில் போய் ஏறுவோம், சாப்பிட்டுட்டு அப்படியே உக்காந்துன்னு இருப்போம். கரெக்டாக 6 மணிக்கெலாம் வந்து வண்டி நிற்கும். அதில் ஏற்றோம்னா மறுநாள் ஒரு 8-9 மணிக்கு போகும் வண்டி. வாங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. போகணும். எத்தனை வருஷமா இந்த மாதிரி போறீங்க? வருஷத்துக்கு 45. வருஷத்துக்கு 4 முறை 5 முறை போறேன். 4 முறை 5 வருஷமா போயிட்டு 45 வருஷமா 44 வருஷமா போறோம்பா. ஒரு சின்ன இதுன்னா கூட நேரா போய் பார்த்துருக்கீங்க, போயிட்டு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரதுக்கு வந்து கிளம்பி போயிடுவீங்க. அப்புறம் வந்து இது நடக்கும், அவருக்கு பிறந்த நாள் வரும். பிறந்த நாள் வருது போகலாமான்னுவேன். பார்க்குற டிக்கெட் கிடச்சா போகலான்னு இல்லையா, நேராக வந்து புவனகிரிக்கு போயிடுவோம். பிறந்த நாளுக்கு போவோம். ஆராதனைக்கு கண்டினியூவாக போயிடுவோம். மந்திராலயம் போயிடுவோம். நாங்கள் எங்களுக்கு பணம் கொடு சாமி, நாங்கள் வரோம் அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். எங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நான் எங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் வந்து பார்க்குறோம் உங்களை. நான் வேண்டுறது வந்து அவருக்கு தெரியாது. நான் அவருடைய சார்பில் நான் வேண்டிக்குவேன். நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும், நல்லா நடந்து வந்துன்னு இருக்கும்போதே நல்லா அவரை பார்த்துட்டு போகணுன்னு தான் நான் வேண்டுவேன். நான் அவர்கிட்ட நீ என்ன வேண்டுவேன்னு கேட்பாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட வேண்டுவேன் நான். அதெல்லாம் எப்படி சொல்கிறது? நீ என்ன வேண்டடி சாமிகிட்டேன்னுவார். நான் ஏதோ பலது நான் வேண்டுவேன். அதை ஒன்று கூட உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லாத அளவுக்கு தான் நான் வேண்டுவேன். சொல்லக்கூடாது அதெல்லாம். அவர் நல்லா இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், பசங்க குட்டி நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ தான் ஒன்றை வணக்கத்துக்கெல்லாம் வருவாங்க. என்ன சொல்கிறது? நாங்கள் மட்டும் வந்து வணங்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து வணங்குங்க அவரை. என்ன இவ்வளோ கூட்டம் வருது, அவருடைய இது நல்லா, அவருடைய நாமம் எல்லாம் பரவிட்டுரு அப்படின்வாரு. இருக்கட்டும், வந்து பார்க்கணும். நான் சொல்லுவேன், அவர் உள்ளே இருந்து சிரிப்பார். அவர் ஜனங்களை பார்த்து என்னை பார்க்க எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பாருன்னு. ஆனால் ஒரு முறைக்கு நாங்கள் போய் நான் வேண்டுவேன் அவர்கிட்ட. வேண்டும் போது என்ன பண்ணும், ஒரு தடவைக்கு அப்படியே பூ கீழே விழும். வீட்டிலே கூட சொல்கிறேண்ணா. ஆமாம், இவர் சாமி கும்பிடுவார். சாமி கும்பிடுவோம், நான் வேண்டினேன். இவரை பார்க்க மாட்டேன், இவர் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்க மாட்டேன், அவரையே பார்த்து நிற்பேன். நான் வேண்டினே இருப்பேன். இப்போ போன வியாழக்கிழமை கூட பூ விழுந்தது. ஒரு வாட்டி ஏதோ போன வாட்டி வந்து சொன்னேன், தெலுங்கில் ஏதோ சொல்கிறாரு என்கிட்ட, பூ கட்டின்னு அன்னைக்கு. என்ன வீட்டில் வியாழக்கிழமை மறுநாள் சாயந்தரம் பூ கட்டினே இருக்கிறேன். வாசப்படிலாம் திறந்துக்கு டிவி ஓடுது. உள்ளே இந்த ரூமில் வந்து தெலுங்கில் ஏதோ சொல்கிறாரு. என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்க முடியல எனக்கு. என்ன இவர் இன்னும் வார்த்தை சொல்கிறாரு. ஒன்று வெளியே போய் உட்காந்துட்டேன். ஒன்று போட்டு மாமாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ பேசுகிறாருங்க அவர், தெலுங்கில் பேசுகிறாரு சொல்லிட்டு அழுத. சரி இரு கம்னு பேசாமல் இரு, என்ன பார்ப்போம் அப்படின்னாரு. ஒரு தடவை போய் பார்க்குறோம், சரமாக அப்படியே கனகாம்பரம் விழுது. சாமி ஐயா அப்படின்னு சொல்லி கத்தணும் பாரு. ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, எல்லாருமே அழுகுறாங்க. அங்கே போனால் கண்ணீர் தான் வருது. ஏன் அது வருது? கண்ணீர் தான் வருது, அழுகுதான் வருது. இங்கே நம்ம வீட்டிலே சாமி கும்பிட்டா கூட அழுகுதான் வருது. நான் அதை அடக்கிக்குவேன். என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து சாமியை நல்லா வேண்டிங்க, உங்களுக்கு நல்லா அனுகரன் கொடுப்பார் அவர். எதையும் நீங்கள் நினச்சிக்காதியா, அவர் எல்லாமே செய்வார். அவர் கஷ்டத்தை கொஞ்சம் அனுபவித்தாலும் அப்புறமா நல்லாவும் செய்வார் அவர். நீங்கள் வந்து அவரை நாடுங்க. அவரை ஒன்று நீங்கள் யாரும் வந்து நமக்கு வந்து செய்யலையே அவர் சாமின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க, அவர் எல்லாமே செய்வார் அவர். வணக்கம்.
திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்